இப்பொழுது ஆரம்பமாக போகிறது நாட்டின் மிக பெரிய விசாரணை. ஆப்கே அதாலத்தில் ரஜத் சர்மாவுடன். வணக்கம். தேங்க்யூ. வாருங்கள், ஆப்கி அதாலத்தில் இன்று விசாரணையை ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்தில் இன்று நமது விருந்தினராக வந்திருப்பவர், இவர் ஒரு இளைஞர் அரசியல்வாதி. இவர் இந்த சின்ன வயசுலேயே மிகப்பெரிய எல்லைகளை தொட்டு இருக்காரு. மிகப்பெரிய பொறுப்புல இருந்திருக்காரு. காங்கிரஸ் பார்ட்டியோட மிகப்பெரிய லீடர். தான் சொல்ல வேண்டியதை மிக தெளிவா சொல்லுவாரு, மிக தைரியமா சொல்லுவாரு. ஏகப்பட்ட விவாதங்கள், ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ், இவரை பத்தி இதெல்லாம் அடிக்கடி நடக்கும். ப்ளீஸ் வெல்கம் காங்கிரஸின் பெரிய தலைவர் சச்சின் பைலட். ஆப்கி அதாலத்தில் இன்றைய ஜட்ஜ் வந்து பிரபலமான பத்திரிகையாளர், ராஜஸ்தான் அரசியல நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறவர். சச்சின் அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ப்ளீஸ் வெல்கம் சஞ்சய் ஸ்ரீவாஸ்தவ். இன்றைய ஜட்ஜிடம் விசாரணையை தொடங்குவதற்கு அனுமதி கேட்கிறோம். விசாரணையை ஆரம்பிக்கலாம் ரஜத் சார். சச்சின் பைலட்டுக்கு மேல முதல் குற்றச்சாட்டை சுமத்துறதுக்கு முன்னாடி சச்சின் பைலட்டோட பொலிட்டிக்கல் கரியரை நம்ம பார்க்கணும். காங்கிரஸ் பார்ட்டியின் பிரபலமான லீடர் சச்சின் பைலட். மாடர்ன் இந்தியாவின் ஒரு இளைய பொலிட்டிஷியன் கூட சொல்லலாம். அவருக்குன்னு ஒரு தனி சப்போர்ட் பேஸே இருக்கு. இந்த சச்சின் பைலட் ராஜஸ்தானுடைய காங்கிரஸ் பார்ட்டிக்கு தலைவராக இருந்திருக்காரு. 7 வருஷம் தொடர்ந்து இருந்திருக்காரு. ராஜஸ்தானுக்கு தன்னோட பார்ட்டிக்குன்னு காங்கிரஸ் சர்ஜிங் ஸ்டேட்டுக்கு பிரசிடென்டா இருந்திருக்காரு. சச்சின் பைலட்டோட தலைமையில 2018 இந்த காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு வெளியே வந்தாரு. சச்சின் பைலட் கிட்டத்தட்ட ஒரு முக்கிய மந்திரி ஆகியிருப்பாரு. காங்கிரஸ் அவரை ஒரு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரா ஆக்கினாங்க. அப்புறம் முக்கிய மந்திரி அசோக் கெலோட் கூட ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அதன் காரணமா அவருடைய பதவி அவர் ராஜினாமா செஞ்சாரு. இந்த முறை நடக்கிற சட்டமன்ற தேர்தல்ல சச்சின் பைலட் எலெக்ஷன்ல என்னவோ ஜெயிச்சாரு. ஆனா காங்கிரஸ் தோத்து போயிடுச்சு. சச்சின் பைலட் இந்த காங்கிரஸ் பார்ட்டியில முக்கிய லீடரா இருக்காரு. அதோடு அவர்கிட்ட சத்தீஸ்கர் மாநிலத்தின் பொறுப்பு இருக்கு. சச்சின் பைலட் தன்னுடைய 26வது வயசுல மக்களவை உறுப்பினரா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் மன்மோகன் சிங்கின் கவர்மெண்ட்ல சச்சின் பைலட் கிட்ட கார்ப்பரேட் அஃபேர் மினிஸ்ட்ரியோடைய ஒரு இண்டிபெண்டன்ட் பொறுப்பு இருந்தது. இவர் கம்யூனிகேஷன் அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாவும் இருந்திருக்காரு. சச்சின் பைலட்டுக்கு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல யூத் குளோபல் லீடரா இவர் அடையாளம் காணப்பட்டாரு. சச்சின் பைலட்டுக்குன்னு இன்னொரு சிறப்பும் உண்டு. டெரிட்டோரியல் ஆர்மியில ரெகுலர் கமிஷன் ஆபீசரா இவர் அடையாளம் காணப்பட்டவர். முதல் யூனியன் மினிஸ்டர் அப்படிங்கிற பேர்ல சச்சின் பைலட் இப்போ டெரிட்டோரியல் ஆர்மியோடைய 124 சிக் ரெஜிமெண்ட்ல கேப்டனுடைய ரேங்க்ல இருக்காரு. ஆட்டம் ஸ்கூல் ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவோட MBA ஆன இந்த சச்சின் பைலட் ஆப்கே அதாலத்தில் தன்னுடைய நியாயத்தை பத்தி அவரே சொல்லுவாரு. வாங்க, ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டை ஆரம்பிக்கலாம். சச்சின் பைலட் மீது. ஆப்கே அதாலத்தில் காங்கிரஸ் லீடர் மீது சச்சின் பைலட் வைக்கும் குற்றச்சாட்டு, அதாவது இவர் அரசியல் விளையாட்டில் பொருந்தாதவர். சச்சின், உங்க அப்பா ராஜேஷ் பைலட் உங்களை அமெரிக்காவில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க அனுப்பினாரு. அந்த ஸ்கூல்ல படிச்சு வெளியே வந்தவங்க லிஸ்ட்டை பார்த்தேன். எலான் மஸ்க் பேரும் இருந்தது, வாரன் பஃபே, சுந்தர் பிச்சை. இவங்க எல்லாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான டாலர்ஸ்ல சம்பாதிக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த வழியில போகாம அரசியலுக்குள்ள வந்துட்டீங்க. நம்ம நாட்டில் இந்த மாதிரி படித்தவங்க எல்லாம் சில பிரின்சிபல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸை மதிக்கிறவங்க, நல்லா குவாலிஃபிகேஷனோட இருக்காங்க அரசியலுக்கு வர்றதுக்கு. அது எந்த பார்ட்டியா இருந்தாலும் சரி, அது இந்த நாட்டுக்கு நல்ல விஷயம் தானே. பெருத்தா நல்லா படிக்காதவங்க இந்த நாட்டை வழி நடத்தணும், சட்டத்தை உருவாக்கணும்னு யார் தான் நினைப்பாங்க? நல்ல பேக்ரவுண்ட், நல்ல கல்வி, அப்புறம் குவாலிட்டியான எஜுகேஷன் எல்லா துறைக்கும் ரொம்ப முக்கியமானது. அது அரசியலுக்கு ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா நீங்க எனக்கு தெரிஞ்சு சந்தோஷம் தான் படணும். எலான் மஸ்க் அப்புறம் நீங்க சொன்னவங்க எல்லாருமே கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க.
ஆனா அது இன்ஸ்டிடியூட்ல இருந்து. ஆனா ஆனா அதே இன்ஸ்டிடியூட்ல தான் நானும் படிச்சிருக்கேன். எனக்கு பல நேரங்கள்ல பல இடங்கள்ல அரசியல் பேசும்போதோ, சபையில இருக்கும்போதோ, பார்லிமெண்ட்ல இல்ல சட்டசபையில இருக்கும்போது, இல்ல நம்ம சட்டத்தை உருவாக்கும் போதோ, கொள்கைகளை உருவாக்கும் போதோ, இல்ல டெபிட் பண்ணும்போது, நல்லா படிச்ச ஒருத்தர் பேசும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாரும் நினைப்பாங்க படிச்சவங்க பொறுப்புல இருக்காங்க ஆனா அப்படின்னு. படிச்சவங்க அரசியல்ல வரதுக்கு நிறைய அடிபட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா நீங்க பேராசூட்ல இருந்து இறங்கி நேரா பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டீங்க. ஆமா, நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரிதான். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலயே என் பார்ட்டி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. 25 லட்சம் மக்கள் தேர்ந்தெடுத்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அவங்களுக்கு தான் நான் இப்போ நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க நல்லா படிச்ச ஒருத்தரை தான் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, என்னோட காலம் சென்ற தந்தையார் அரசியல்ல இருந்தாரு. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனால முதல் தடவை நிற்கும் போதே மக்களுக்கு என்ன தெரியும். ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்ப எலெக்ஷன்ல நின்னப்ப, 3வது தடவை எலெக்ஷன்ல நிற்கும் போதோ இல்ல 4வது தடவை எலெக்ஷன்ல நிற்கும் போதோ ஏன் ரிப்போர்ட் கார்டு தான் பார்ப்பாங்க. நீ என்னையா பண்ண, நீ யாரோட பையன், யாரோட மருமகன், தம்பி, பேரன், எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஸோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த் டைம் எலெக்ஷன்லாம் நிற்கும்போது அவங்களோட திறமையால தான் ஜெயிச்சே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க உறவுகளை சொல்லி 3 தடவை 4 தடவைலாம் ஜெயிக்கவே முடியாது. மொத தடவை உங்களுக்கு உதவி கிடைக்கும் அந்த கதவு வழியா உள்ள போறதுக்கு. ஆனா செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா மக்களுக்கு உங்களை தெரியும். அதாவது நீங்க யாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்புறம் அவங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் ஜட்ஜ் பண்றாங்க. குறைஞ்சபட்சம் உங்க அப்பா, தாத்தா, மாமா, அண்ணன் அவங்க அளவுக்காவது நீங்க பண்ணணும். இல்ல அதை விட பெட்டராவது பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஒரு பர்டன் இருக்கும், பிரஷர் இருக்கும். அதை நல்லதா தான் பாக்குறேன். சொல்லப்போனா அல்டிமேட்லி என் மக்கள் தான் எனக்கு கடவுள். பப்ளிக் தான் நம்மள எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கணும். அதாவது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அதாவது அவங்க அரசியல் குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாராலையும் வெற்றி அடைய முடியாது. ஏன்னா பப்ளிக் தான் ஜட்ஜ். ஏன்னா அவங்க தான் ஓட்டு போடுறாங்க. அவங்க விருப்பப்படி தான் போடுவாங்க. அதை நம்ம மதிச்சு தான் ஆகணும். முதல் முறை ஸ்டேஜ் ஏறி பேச போகும்போது உங்களுக்கு கை கால்லாம் ரொம்ப நடுங்கிச்சாமே. அந்த பயம் எப்பவும் இருக்குங்க. நான் இப்போ உங்க கோர்ட்ல உட்காந்துட்டு இப்ப நீங்க என்ன கேட்பீங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நான் முத தடவை ஸ்டேஜ்ல ஏறினப்பவே பைஜான்ஸா நான் பேச வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா அந்த டைம்ல எங்க அம்மா எலெக்ஷன்ல நின்னாங்க. அப்ப நான் ரொம்ப சின்ன பையன். எனக்கு 12-13 வயசு தான் இருக்கும். அப்போ திடீர்னு அந்த ஊர் தலைவரு அவங்க பையன் இங்க தான் இருக்காரு, இப்ப அவரு பேசுவாருன்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். நான் என்ன ஒரு 1-1.5 நிமிஷம் பேசி இருந்திருப்பேன். அது எனக்கு பல மணி நேரம் பேசின மாதிரி இருந்துச்சு. எப்படா இது முடியும், நம்ம சீக்கிரம் ஓடலான் இருந்தேன். எனக்கு அந்த பிரச்சாரம், அந்த சிச்சுவேஷன் இப்பவும் நல்ல ஞாபகம் இருக்கு. உங்க அப்பா ராஜேஷ் பைலட் மல்டி டைமென்ஷனல் ஆளு. அவர் காஷ்மீர்ல தன்னோட இன்ட்ரெஸ்ட காட்டுவாரு, அப்புறம் பஞ்சாப் டெரரிசம்ல காட்டுவாரு, நார்த் ஈஸ்ட்ல காட்டுவாரு. அது மட்டும் இல்ல எல்லா பார்ட்டிலையும் அவருக்கு நண்பர்கள் இருந்தாங்க. அதோட பிஎம் ஆகிற கனவும் அவருக்கு இருந்தது. உங்களுக்குள்ளேயும் அந்த மாதிரி ஏதாவது கனவுகள் இருக்கா? இருந்தா சொல்லிடுங்களேன். இங்க பாருங்க, அரசியல்ல பதவி, அந்த போஸ்ட் எல்லாமே நம்ம செய்யற வேலைக்கு தான் கிடைக்குது. எப்போ என்ன பதவி கிடைக்குங்கிறதுலாம் நம்ம கையில இல்ல. கடமை செய்யறது மட்டும்தான் நம்ம கையில இருக்கு. நான் அரசியலுக்கு வந்து 23-24 வருஷம் ஆகுது. நான் இன்னும் உழைக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன வேலையை பண்ணாலும் அதை மனசார பண்ணணும், ஆத்மார்த்தத்தோட பண்ணணும். அந்த எண்ணம் மக்களுக்கானதா இருக்கணும். ஆனா உங்க தனிப்பட்ட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நீங்க உழைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க ரொம்ப பெருசா உழைக்க வேண்டியிருக்கும். அதோட இப்போ என்னோட ஆம்பிஷன் என்னன்னா, நான் என் பார்ட்டிக்காக உழைக்கணும். இன்னைக்கு எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாரும் உழைக்கிறது முக்கியம், தொடர்ந்து ஜெயிக்கிறது முக்கியம். எங்க ஃபுல் ஃபோக்கஸும் இப்ப அதுல தான். கரெக்டா சொன்னீங்க. பார்ட்டியில கடுமையா உழைக்கிறவங்க இப்ப தேவை. உங்களை யாருக்கிட்டையாவது ஏதாவது கேள்வி இருந்தா தாராளமா இப்ப கேட்கலாம். ராமர் கோயில்ல ராமர் சிலைய பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. ராமரை பாக்குறதுக்கு நீங்க எப்போ அயோத்திக்கு போறீங்க? நான் எப்போ போக ஆசைப்படுறேனோ அப்போ போயிடுவேன். ஆனா 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 என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கோவிலுக்கு யார் யாரெல்லாம் போறாங்க, யார் யாரெல்லாம் போகல, எப்போ போகணும், எப்போ போகக்கூடாது, இதெல்லாம் யாருமே தீர்மானிக்க கூடாது. என்னோட தர்மம், என்னோட பூஜை, என்னுடைய புனஸ்காரம், என்னோட பக்தி, அதெல்லாம் ஏன் தனிப்பட்ட விஷயம். எந்த கோவிலுக்கு எப்போ போகணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அழைப்பு வரும், நான் கண்டிப்பா போவேன். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணம் மக்களால் நல்லா புரிஞ்சுக்கப்படணும். ஏன்னா ராமர் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே இல்ல. அதே மாதிரி ராமர் ஒரே கோயில்ல தான் இருப்பாரு, ஒரே இடத்துல தான் இருப்பாருலாம் கிடையாதுங்க. ராமர் நம்ம எல்லாருக்கும் சொந்தம், நாம ராமருக்கு சொந்தம். இதுல வாதம் பண்றதுக்கான பேச்சுக்கே இடம் இல்ல. ஆனா சச்சின், உங்க நாள்ன்றது ஸ்ரீராம ஜெபத்துல தான் ஆரம்பிக்குது. உங்க அப்பா யாரை பார்த்தாலும் ராம் ராம்னு சொல்லுவாரு. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நாங்களும் சொல்லுவோம். அதாவது எங்க ஊர்ல ராஜஸ்தான்ல புதுசா யாரையாவது பார்க்கும்போது இல்ல அவங்க கிட்ட பேசும்போது ராம் ராம்னு சொல்லுவோம். ஏன்னா அப்படி ஒரு கிரீட்டிங் அங்க எல்லாரும், எல்லா ஜாதிக்காரங்களும், எல்லா வயசுல உள்ளவங்களும் அதை சொல்லுவாங்க.
அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா இந்த காங்கிரஸ்காரங்க இத பெருசா சொல்றது இல்லையேன்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமா ராம் ராம்னு நான் காலையில சொல்லுவேன். 1000 தடவை சொல்லுவேன். சாமி பேரை சொல்றது நல்ல விஷயம் தானே. எந்த அளவுக்கு அதிகமா சொல்றோமோ அந்த அளவுக்கு நல்லதுதான். அப்படின்னா சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே உங்க பார்ட்டி பிரசிடென்ட், இவங்களுக்கெல்லாம் இன்விடேஷன் வந்ததே, ஏன் அவங்க போகல? நிறைய பேருக்கு அழைப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அழைப்புதல் எல்லாம் யாரு கொடுக்கறாங்க, எதுக்காக கொடுக்கறாங்கங்கிறது தான். ஏன்னா இது ஒன்றும் ஆல் பார்ட்டி மீட்டிங்லாம் கிடையாது. இங்க நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. பல தரப்பு வாதங்களை எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா தீர்ப்பு கொடுக்கறாங்க. அதை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. நம்ம நாட்டு மக்கள் நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க, புனிதமா ஒரு பெரிய கோவிலை கட்டியிருக்காங்கன்னு. இதுல யாரு எப்போ எங்க போகணும் அப்படிங்கிறது இதை ஒரு குறிப்பிட்ட சாரா எடுக்கக்கூடாதுங்கிறது தான். அப்புறம் சங்கராச்சாரியார் கோயில் திறப்பு விழாக்கு போல அப்படிங்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஆனா எங்களோட கட்சி, எங்களோட பார்ட்டி எப்போ எந்த கோவிலுக்கு போகணுமோ போகலாம், எப்போ பஜனை பாடணுமோ, எப்போ கோவிலுக்கு போகணுமோ அதை அவங்க தனிப்பட்ட விருப்பத்துக்கு ஏற்றபடி போய்க்கலாம். ஆனா அதை நம்ம வேற மாதிரி பார்க்கறதோ இல்ல அரசியல் பார்வையில பார்க்கறதையோ நான் அதை தப்புன்னு தான் சொல்லுவேன். அதனால கோவிலுக்கு நாம விருப்பப்படும் போது போகணும். நமக்கு அழைப்பு கொடுக்க வேண்டியது மேல இருக்கிறவருங்க. நமக்கு ராமர்கிட்ட இருந்து அழைப்பு வரும்போது நம்ம கண்டிப்பா போக போறோம். யார் தடுக்க போறா? அங்க போறதுங்கிறது நம்மளோட விருப்பம் தான். ஆனா இங்க இத எப்படி அவங்க அத மேனேஜ்மெண்ட் பண்ணாங்களோ, என்னை பொறுத்த வரைக்கும் இத பொலிட்டிக்கல் பார்வையில தான் பார்த்து பண்ணியிருக்காங்க. அவங்க குறிப்பிட்ட சில பேரை கூப்பிட்டுருக்காங்க. சொல்லப்போனா என்னையே கூப்பிடலையே. எனக்கு அழைப்பதிலும் தேவையில்ல. என் மனசுக்கு எப்போ தோணுதோ அப்ப நான் போவேன். அப்படி நான் போகும்போது யாரும் என்ன தடுக்க போறதில்ல. காங்கிரஸ்ல ஏகப்பட்ட லீடர்ஸ் இருக்காங்க. பிரமோத் கிருஷ்ணன் இருக்காரு. இவங்க எல்லாரும் போயிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸ் பார்ட்டியோட லீடர்ஷிப் இந்த இன்விடேஷனை நிராகரிச்சு ஸ்ரீராமரை அவமானப்படுத்தினதா. இல்லைங்க, இதுல பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். சில பேர் நல்லதுன்னு சொல்லுவாங்க, சிலர் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி எங்க பார்ட்டியில அப்படிலாம் கிடையாது. அரசியல் ரீதியா இப்போ நம்மளை எதிர்க்கிற கட்சிகள் இருக்காங்க. அவங்க இத அப்படிதான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க. இவங்க இந்த முடிவால சந்தோஷமா இல்ல, மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையே கிடையாது. நாங்க நியாய தர்மத்தை மதிக்கிறோம். இது நம்மளோட தனிப்பட்ட விஷயம். இது நம்ம வீடு, நம்மளோட உள்மனச சம்பந்தப்பட்ட விஷயம். நான் இன்விடேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன்னா, அது எந்த முறையில கொடுக்கப்பட்டுச்சோ, அதாவது நான் காங்கிரஸ் பார்ட்டியை மட்டும் சொல்லல, பலதரப்பட்ட மக்களையும் இன்வைட் பண்ணாங்க. வந்தது கொஞ்சம் பேர் தான். இதுல வந்தவங்க கூட அரசியல் காரணமா வந்திருக்கலாம். இதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? இப்ப நான் சொல்றேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போயிருக்காரு, அமிதாப் பச்சன் போயிருக்காரு, ஆலியா பட் போயிருக்காங்க, கத்ரினா கைஃப் போயிருக்காங்க. இவங்க பொலிட்டீஷியன்ஸா? அப்படி இல்லைங்க. அது என்னன்னா சொல்றேன். இப்ப அது என்னன்னா 1,28,00,000 பேர் போகல. இல்ல, கோடிக்கணக்கான மக்களே போகலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாம் நாத்திகனா என்ன? நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க இத்தனை பேர் இருக்காங்கல்ல, இங்க யாருக்காவது அங்க போறதுக்கு அழைப்பு வந்ததா? எனக்கும் வரல. ஆனா ஆலியா பட்டுக்கும் ரன்பீர் கபூருக்கும் வந்திருக்கு. அதுக்காக அவங்க எல்லாரும் நம்மளை விட உயர்ந்தவங்க சில பேருக்கு வந்துதாமே. ஆமா, அவங்களுக்கும் வந்திருக்கு. ஆமா, அதான் நான் இப்ப கேக்குறேன். இந்த லிஸ்ட் இருக்குல்ல, இத யார் ரெடி பண்ணாங்க? இதோ இங்க இருக்கிறவங்களா அதுக்கு தகுதி இல்லாதவங்க? இப்ப சொல்லுங்க, இப்போ எதுக்காக நீங்க இந்த பாகுபாடை பாக்குறீங்க? ஒண்ணு நீங்க இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்கணும், இல்ல ஆக்டரா இருக்கணும். அப்பதான் நீங்க ராம பத்ரா இருப்பீங்களா? இதுல 2 விஷயம் இருந்தது சச்சின். 4500 சாது சன்னியாசிகளை, அப்புறம் வெவ்வேறு ஃபீல்டுல யாரெல்லாம் என்ன அச்சீவ் பண்ணாங்களோ அவங்கள அன்னைக்கு தான் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பாருங்களேன், இன்னைக்கு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு, தினமும் 2-3 லட்சம் பேர் போறாங்க. ரஜத் சார், அந்த கோவில் மட்டும் இல்ல, 1000 கோவில்கள் இருக்கு. வைஷ்ணவி தேவி கோவில் இருக்கு, திருப்பதி இருக்கு, எல்லாருமே போறாங்க. இதுக்கெல்லாம் இன்விடேஷனா கொடுக்குறாங்க. டைம் இருந்தா போங்க. இவ்ளோ பேர் உட்கார்ந்து இருக்காங்க, நானும் தான் இருக்கேன். என்ன கூப்பிடவே இல்ல, உங்களுக்கு வந்திருக்கோம். அதான் நீங்க சொல்றீங்க. சோ இது நான் சொல்ல வந்தது ஒன்னே ஒண்ணுதான். அதாவது உட்கார்ந்து டிக் அடிக்கிறாங்க இல்லையா, கூப்பிடு கூப்பிடாத, வேணும் வேண்டாம், இதுதான் வேண்டாங்கிறேன். சரி, ராகுல் போவாரா போக மாட்டாரா? ஏன் போக மாட்டாரு? கண்டிப்பா போவாரு. அவருக்கு தோணும் போது போவாரு. யார் தடுப்பாங்க? ஆனா சொல்லிட்டு போறது இருக்கே, போறதுக்கு முன்னாடி கேமராமேனுக்கு கால் பண்ணி இதெல்லாம் பார்க்கும்போதுதான் கொஞ்சம் ஓவரா போற மாதிரி எல்லாம் இல்ல, வெவ்வேறு மாதிரி கூட போறாங்க. ராகுல் சார் எப்படி அந்த கோவிலுக்கு போறாருன்னு அந்த போட்டோவை உங்களுக்கு காட்ட முடியும். இருக்கட்டும், இருங்க ஒரு நிமிஷம். இதெல்லாம் சொல்றது ரொம்ப ஈஸி. ரஜத் சார், அவர் சொல்லாம எங்கேயும் போறது இல்லையே. அவரு இதைத்தான் சொல்லுவாரு, நான் எங்க போனாலும் பப்ளிசிட்டி பண்ண மாட்டேன், நான் சைலண்டா போயிட்டு சைலண்டா வந்துடுவேன். இங்க பாருங்க, நீங்க சொல்றது சரிதான். ஆனா இது ஒரு பழக்கமாவே போயிடுச்சு. அதாவது அவரு போனார்னா திட்டு விழும்,
போகலனாலும் திட்டு விழும். சரி, அப்ப அவர் என்னதான் பண்ணணும்? அவர் தனக்குன்னு அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கி வச்சிருக்காரு. நாங்க பாக்குறோம். இதெல்லாம் என் சொந்த விஷயம்னு சொல்றது ரொம்பவே ஈஸி தான். நான் போகும்போது அதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா நீங்களே பாருங்களேன். அவர் ஷோ காட்டுறாருன்னு சொல்ல வரல, ஆனா காட்டுறாரு. உங்களுக்கு இந்த போட்டோஸ்லாம் நல்லா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப இது நல்ல விஷயம் தானே. இதை போய் எதுக்காக குறை சொல்றீங்க? ஆனா அரசியல் கண்ணோட்டத்துல பார்க்கும்போது காந்திஜி நம்ம நாட்டோட மிகப்பெரிய லீடரா வாழ்ந்தவர். அவர் கலந்துக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் ரகுபதி ராகவ ராஜாராம்னு தான் ஆரம்பிக்கும். அவர் ராம் ராம்னு தான் சொல்லுவாரு. அவரோட கடைசி வார்த்தையும் ஹே ராம்னு தான் இருந்தது. மகாத்மா காந்தியை பத்தி நீங்க சொன்னீங்க. நீங்க ரொம்ப கரெக்டா தான் சொல்றீங்க. அவரோட எந்த ஒரு ப்ரோக்ராம்லயும் ரகுபதி ராகவ ராஜாராம் பாட்டு பாடுவாரு. இன்னும் சொல்ல போனா அவரை மாதிரி ஒரு மகானை இந்த உலகத்திலேயே பார்த்திருக்க முடியாது. ஈஸ்வர் அல்லா தேரா நாம் அருமையா சொன்னாரு. அதை நீங்க எடிட் பண்றீங்க. நீங்க அதை சொல்ல விரும்பல. இதுக்கு என்ன காரணம்? இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அது சூட் ஆகல. ஆனா இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தம். மக்களும் அதை ஃபீல் பண்ணணும். இங்க மத பேதங்கள் எதுவுமே கிடையாது. சொல்லப்போனா நம்ம நாட்டுல நிறைய டிவிஷன்ஸ் உருவாயாச்சு. ஏழை பணக்காரன், சிட்டி வில்லேஜ். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாரும் இன்க்ளூடிங் உங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கள் நம்ம எல்லாருமே முயற்சி எடுக்கணும். நம்ம நாட்டு மக்களை எப்படி ஒன்னா சேர்க்கணும்னு நம்ம எல்லாரும் முயற்சிக்கணும். நாம நம்மளை பிடிக்கிறவங்க நமக்குள்ள, அதாவது இந்த நாட்டுக்குள்ள ஜாதி மதம் பேதங்கள், பாஷை, லிவிங் ஸ்டைல், சாப்பாடு எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நாம பிரிக்கப்பட்டிருக்கோம். இந்த நெருப்புல எண்ணெயை ஊத்துனா அது இன்னமும் எரியதான் செய்யும். இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிற லீடர்ஸ் வரணும், பத்திரிக்கைக்காரங்க வரணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவங்கள ஒன்னா சேர்க்கணும். அதோட நம்ம நாட்டோட மிகப்பெரிய பலம், நம்ம கிட்ட வெவ்வேறு பாஷைகள் இருக்கு, எண்ணங்களும் இருக்கு. ஆனாலும் நம்ம எல்லாரும் இந்தியன்ஸ். இது நம்மளோட நாடு. யாராவது ஒருத்தன் ஃபீல் பண்ணா கூட என்ன வேறுபடுத்துறாங்க, என் ஜாதிய பாக்குறாங்க, என்ன தள்ளி வைக்கிறாங்க, என்ன ஒதுக்குறாங்க, அதை சரி பண்றது நம்மளோட பொறுப்பாகுது. இது ஒரு பார்ட்டியோ ஒரு தலைவரோ செய்ய வேண்டிய வேலை இல்ல. இது எல்லாத்தையும் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செஞ்சாதான் நம்ம நாடு முன்னேறி வரும், நம்பர் ஒன்னா உருவாகும். நாமளே ஒரு செக்ஷன் போட்டு நீ முன்னாடி வா, நீ பின்னாடி போ அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது ரொம்ப பெரிய நாடு. இதுக்குள்ள பார்ட்டிஸ் வருவாங்க, வந்துட்டு போவாங்க, பிரச்சனைகள் உருவாக தான் செய்யும். ஆனா இந்த நாடு, இந்த நாட்டின் மக்கள் எல்லாரும் ஒன்னாவே இருக்கணும். இதை நாம ஞாபகம் வச்சுக்கிட்டா. உங்க பார்ட்டில நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி விஷயங்களை ஏத்துக்கிறது இல்லையே. முதல் கம்ப்ளைண்ட் அசோக் கெலாட் தான் வச்சாரு. ராஜஸ்தான்ல இருந்து நாங்க கல்ல அனுப்பினோம். எங்க கவர்மெண்ட் கோவிலுக்காக இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணோம், எங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல? ஏங்க, நான் இப்பதானே சொன்னேன், இன்விடேஷன் வரலன்னா வரல. அவங்க அத குறையா சொல்றாங்க. இதுல உண்மை என்னன்னா, ராஜஸ்தான்ல இருந்து அங்க கற்கள் போயிருக்குன்னா அவரு சரியா தானே சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன பொய்யா சொன்னாரு? யாராவது டொனேஷன் ஏதாவது கொடுத்திருந்தா, அதாவது இந்த ராமர் கோயில கட்டுறதுக்கு யாராவது டொனேஷன் பணம் ஏதாவது கொடுத்திருந்தா, கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தா, அதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கும். எந்த தப்பும் நடந்திருக்கு. இன்னொரு லீடரும் இருக்காரு, ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன். அவர் சொல்றாரு, எங்க பார்ட்டியோட லீடர்ஸ் மேல விக்ரம் வேதாளம் கதைய பதிவு செய்யறாங்களாம். அதாவது விக்ரம் மேல வேதாளம் ஏறி உட்காரும் இல்ல, அந்த வேதாளம் தான் போக விடாம தடுக்குதான். இல்ல இங்க பாருங்க, பார்ட்டில நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதாவது நான் என்ன சொல்றேன், நாம எல்லாரும் இந்த நல்ல நாள்ல ஒரு நல்ல வேலை நடந்திருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், எந்த பார்ட்டியாலையும் இதை செய்ய முடியல. கோர்ட்ல இருந்து முடிவு வந்துதான் நாம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒன்னா இருக்கோம். எந்த பார்ட்டி இதுக்காக சண்டை போட்டதோ, அதாவது கோர்ட்ல ஏகப்பட்ட விவாதங்கள் நடந்தது. அங்க ஆரோக்கியபூர்வமான விவாதங்கள் நடந்துதான் ஒரு தீர்ப்பை எடுத்திருக்காங்க. அதனால ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதுல பங்கெடுத்துக்கிறது நல்லதுதான். இது நம்ம கடமை. இத ஓட் பேங்கிங்கா மாத்தக்கூடாது. அப்படி பண்ணா லட்சியங்கள் சரியா சொல்ல வரீங்க. இதனால பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்குமா? ஓட் கிடைக்கிறது இருக்கட்டும், ஓட் வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்கல்ல, கிடைக்குமா கிடைக்காதான்னு மக்கள் சொல்லட்டும். ஆனா அவங்க முயற்சி பண்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோவில் விதிப்படி கட்டப்படலையா, அறகுறையா கோவிலை கட்டி இருக்காங்களாம். இந்த கோவிலுக்குள்ள யாருமே போகல, இந்த கோவில் சரியில்லை. அவங்கள யாரும் எதுவும் சொல்றது இல்லையே. நீங்க அவங்களுக்கும் புரிய வைங்க. எங்களோட பார்ட்டில யாரு வேணாலும் சுதந்திரமா பேசலாம். சில நேரங்கள்ல மக்கள் தவறா பயன்படுத்திக்கிறாங்க. சில நேரங்கள்ல அவங்க இப்படி பேசிடுறாங்க. இத பார்ட்டி ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்காது. பேச்சு சுதந்திரம் இருக்கிறதுனால சில நேரங்கள்ல இப்படிலாம் நடக்குது. ஆனா
எந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி நீங்க என்கிட்ட கேக்குறீங்களோ அதை பர்சனலா கேட்டீங்கன்னா எனக்கு அது பிடிக்கல. ஆமா. அது மட்டும் இல்ல, சாம் பிட்ரோதா மாதிரி ஆட்கள் இருக்காங்க. அங்க கோவில் எதுக்கு கட்டுறீங்க? ஹாஸ்பிட்டல் கட்ட வேண்டியது தானே? நான் தான் சொன்னேனே, நம்ம நாடு ரொம்ப பெருசு, நிறைய எண்ணங்கள் உண்டு. ஆனா எங்களோட காங்கிரஸ் பார்ட்டில நான் அதுல ஒரு லீடரா இருக்கேன். எங்க பார்ட்டிக்குன்னு ஒரு எண்ணங்கள் உண்டு, அதுக்குன்னு சில ஐடியாஸும் உண்டு. மத்தபடி இங்க ஏகப்பட்ட லீடர்ஸ், ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க. பேச்சு சுதந்திரம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பேசிடுறாங்க. ஆனா நான் பார்ட்டியோட ஸ்டாண்ட சொல்லிட்டேன். பேச்சு சுதந்திரத்தை கொடுத்து வச்சு இந்த மாதிரிலாம் பேசுறத கேட்கும்போது நமக்கே கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டம் எதுவும் கிடையாது. ஆனா இங்க பாருங்க, காங்கிரஸ் பார்ட்டி ஒரு மூமெண்டா இருந்திருக்கு. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். சுதந்திரத்துக்கு முன்னாடி, அதுக்கு அப்புறம் பல வருஷங்களுக்கு காங்கிரஸ் பார்ட்டி தன்னையே இதுல இன்வால்வ் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ஏழ்மையை ஒழிப்போம்னு ஆரம்பிச்சு ராஜீவ் காந்தி பீரியட் வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் நரசிம்ம ராவ், கால நேரங்களுக்கு ஏத்த மாதிரி சில மாற்றங்களும் ஏற்பட்டது. ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. காங்கிரஸ் லீடர்ஸ்ல சில பேர் சில விஷயங்களை சொல்லாம சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு மௌனமா இருந்தாலும் அப்ப பாத்தீங்கன்னா சில மீடியாஸ்லாம் இருக்காங்க, அவங்க அதை தூக்கி பிடிச்சி மக்கள் கிட்ட பப்ளிஷ் பண்ணி விட்டுறாங்க. அதே நேரம் பிஜேபி காரன் ஏதாவது சொல்லிட்டானா சொன்னதுதான். நோ அவங்க எப்படி சொல்றது, யாராவது ஒரு லீடர் ஏதாவது சொல்லிட்டானா இல்ல ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிட்டானா அதை நாங்க சொல்லவே இல்லைன்னு அடிச்சு சொல்லுவாங்க. சரி விடுங்க, இதெல்லாம் போயிட்டே தான் இருக்கும். தப்பான எண்ணங்களை நான் போக்க விரும்புறேன். உங்க மனசுல இருந்து இந்த விஷயங்களை எடுத்துருங்க. அதாவது மீடியா யாருக்கும் பயந்தோ நடுங்கியோ எதுவும் செய்யறது கிடையாது. இதை புரிஞ்சுக்கங்க, அப்படி நடக்கிறது கிடையாது. நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, இந்த இடத்துல நான் பேசினா அது கண்டிப்பா பப்ளிஷ் ஆகும். வேற எங்கேயாவது பேசினா காட்டவே மாட்டாங்க. நீங்க காட்டுவீங்க இல்லையா? அதனால கண்டிப்பா காங்கிரஸ் பத்தி நாங்க காட்டத்தான் போறோம். ஏன்னா இங்க சச்சின் பைலட் உட்கார்ந்து இருக்காருல்ல. காங்கிரஸ் கட்சியின் சார்பா நான் பேச விரும்புறேன். காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே நிறைய பலவீனங்கள் இருக்கு. பாபர் மசூதியோட பூட்டை அவங்க தான் திறந்தாங்க, அந்த கிரெடிட்காகத்தான். ஆனா இன்னைக்கு அந்த கிரெடிட்டை பிஜேபி தட்டிக்கிட்டு போயிடுச்சு. இதுக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்தது. கோர்ட் தீர்ப்பை சொன்னாங்க. இப்ப நீங்க இந்த கிரெடிட்டை பத்தி சொன்னீங்க இல்லையா, அத ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம இந்த விஷயத்த மறக்கணும். விவாதங்களை விடுங்க. ஹிந்து முஸ்லிம்ஸும் இத பத்தி பேசக்கூடாது. ஏன்னா தீர்ப்பு கோர்ட்ல இருந்து வந்திருக்கு. ஒரு கோவிலையும் கட்டியாச்சு, எல்லாரோட பக்தியும் இருக்கு. இதை நம்ம கௌரவமா ஏத்துக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். அந்த காலத்துல யார் என்ன பண்ணாங்க பண்ணலங்கிறதெல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை விட்டுட்டு முன்னாடி ஏன் சொல்றாருன்னா, காங்கிரஸ்ல இருக்கிற பெரிய பெரிய லீடர்ஸ், உதாரணத்துக்கு கமல்நாத் இருக்காரு, திக்விஜய் சிங் இருக்காரு, இவங்க எப்ப பாரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பூட்டை நாங்க தான் திறந்தோம், காங்கிரஸ் பீரியட்ல தான் போராட்டம் எல்லாம் நடந்தது, ஆனா கிரெடிட் பிஜேபிக்கு போகுது. இல்ல, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நடுவுல பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்தது, அதெல்லாம் இப்ப வேண்டாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, யாரா இருந்தாலும் இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்து நகரணும். நாட்டோட முன்னேற்றத்தை கவனிக்கணும். யார் என்ன பண்ணாங்க பண்ணலன்னு யோசிச்சா நம்ம பின்னோக்கி போயிடுவோம். அதெல்லாம் யோசிக்க கூடாது, நம்ம முன்னேறி தான் போகணும்.